ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நான் நேற்று சமைத்தேன், அவன் வண்டி ஓட்டினான். இது ரெண்டுமே வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அதை இப்போ இங்கிலீஷில் பார்ப்போம். ஐ குக்டு எஸ்டர்டே, நான் நேற்று சமைச்சேன். ஹீ ட்ரோவ் த வெஹிக்கிள், அவன் வண்டி ஓட்டினான். ஷீ ட்ராங்க் வாட்டர், அவ தண்ணி குடிச்சா. தே வென்ட் டு த டெம்பிள், அவங்க கோயிலுக்கு சென்றார்கள். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நானும் அவரோ அவங்களோ அவளோ செஞ்ச ஒரு ஆக்ஷன் தான். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இன் த பாஸ்ட் ஃபார்ம். இங்கே சப்ஜெக்ட் என்னது? ஹீ, ஷீ, இட், தே, இது எல்லாமே சப்ஜெக்டில் வந்துடும். அதே மாதிரி வேர்ப் இன் த பாஸ்ட் ஃபார்ம். இப்போ இங்கே வேர்ப் என்னென்ன பார்த்தோம்? சமையல், சமைச்சேங்கிறது ஒரு வேர்பு. ஸோ அது என்னது? குக்கு. இதோட பாஸ்ட் ஃபார்ம் குக்குடு. டிரைவுக்கு ட்ரோவு, கோக்கு வென்ட்டு, ட்ரிங்க்குக்கு ட்ராங்க். ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் இன் த பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஹோம்ஒர்க் என்னன்னா வந்து எல்லா வேர்போட ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டையும் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஐ வாஸ் குக்கிங் எஸ்டர்டே. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது என்னன்னா வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்னா என்னது? நடந்த ஒரு சம்பவம். இது வந்து நடந்து கொண்டிருந்த சம்பவம். ஸோ சமைச்சேன், இது சமைத்து கொண்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அப்படின்னு ஒரு ஆக்ஷன் வருதுன்னா அதுக்கு நம்ம வேர்போட ஐஎன்ஜியை சேர்த்துக்கணும். ரொம்ப சிம்பிள் தான். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வாஸ் குக்கிங் எஸ்டர்டே, ஹீ வாஸ் டிரைவிங் த வெஹிக்கிள், ஷீ வாஸ் ட்ரிங்கிங் வாட்டர், they were going to the temple, it was eating the grass. இப்போ நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிளில் காமனாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைனா வேர் ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி ஃபார்ம். இங்கே சப்ஜெக்ட் என்னது? ஹீ, ஷீ, இட், தே, ஐ. இது பேஸ்ட் ஆன் சிங்குலர் ஆர் ப்ளூரலாக பார்த்துட்டு நம்ம வாஸ் அண்ட் வேற யூஸ் பண்ணிக்கணும். வாஸ் ஆர் வேற யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி எண்டிங்கில் ஐஎன்ஜி வேர்ப். ஸோ ஐஎன்ஜி வேர்ப், ஒரு வேர்போட ஐஎன்ஜி வேர்ப் என்ன இருக்கும்? ஐஎன்ஜி போட்டாலே வந்து அது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாறிடும். கண்டினியூஸாக மாறிடும். குக்குக்கு குக்கிங், டிரைவுக்கு டிரைவிங், கோக்கு கோயிங்கு, ட்ரிங்க்குக்கு ட்ரிங்கிங். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு சம்பவம், அந்த சம்பவம் வந்து இன்னொரு சம்பவத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஸோ அதை நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். ஐ ஹேட் குக்டு எஸ்டர்டே பிஃபோர் மை கெஸ்ட்ஸ் அரைவ்டு. இங்கே நான் சொன்ன மாதிரி ரெண்டு சம்பவம் இருக்குது. முதல் சம்பவம் வந்து சமைச்சு முடிச்சிட்டேங்கிறது, கெஸ்ட்டு வர்றதுங்கிறது ரெண்டாவது சம்பவம். ஸோ கெஸ்ட்டு வர்றதுக்கு முன்னாடி சமைச்சு முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஹீ ஹேட் driven the vehicle before his father arrived. She had drunk the water before having lunch. They had gone to the temple before it started to rain. இந்த எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கிற வேர்டு இது ஹேடுங்கிற வேர்டு. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சப்ஜெக்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹீ, ஷீ, இட், தே, ஐ. அப்புறம் ஹேடுங்கிற ஒரு வேர்டு. அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வேர்போட V3 ஃபார்ம். ஜென்ரலாக வேர்ப்ஸ்னா என்னது? இங்கே பார்த்தது இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வேர்பில் வந்துடும். குக்கு, டிரைவு, கோ எல்லாமே. ஸோ குக்குங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மு, குக்குடுங்கிறது பாஸ்ட் ஃபார்மு, அகெயின் குக்குடுங்கிறது V3 ஃபார்மில் வரும். எக்ஸாம்பிளுக்கு டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். ஸோ ட்ரிவன் அப்படிங்கிறது இங்கே V3 ஃபார்ம். ஸோ இந்த மூணுத்தோட ஒரு ஃபார்முலா தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் உங்களோட ஹோம்ஒர்க் என்னவா இருக்குன்னா, எல்லா வேர்ப்ஸோட ப்ரெசண்ட்டு, பாஸ்ட், அதோட V3 ஃபார்மையும் நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா, அது ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த டாபிக் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதில் எப்படி வரும்னா, ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்து கொண்டிருந்த சம்பவம், அது நடந்த சம்பவம், இது நடந்து கொண்டிருந்த சம்பவம். ஸோ இது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன்ஸ்.
உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு இடத்துல கண்டினியூஸ் ஆக்ஷன் வருதுன்னா அங்கே ஐஎன்ஜி verb வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதுலேயே அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஐ had been cooking for 2 hours before the guests arrived. He had been driving for an hour before his father arrived. They had been going to the temple for half an hour before it started to rain. இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லே வந்து உங்களுக்கு அதோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயும் காமனாக இருந்த விஷயம் என்னது, had been அப்படிங்கிற வேர்டு. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஐஎன்ஜி வெப்பை பார்த்தோம். ஸோ இதுலேயே அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்றுமே இல்லை, சப்ஜெக்ட் பிளஸ் had been பிளஸ் verb in the ஐஎன்ஜி ஃபார்ம். சப்ஜெக்ட் என்னது, he, she, it, they, I. ஸோ had beenங்கிறது வந்து இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு வர்றது. அதே மாதிரி verb in the ஐஎன்ஜி ஃபார்ம். இப்போ நம்ம 4 டைப் ஆஃப் டென்ஸையும் பார்த்துட்டோம். பாஸ்ட் டென்ஸ்லேயே வந்து 4 டைப்பே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அதோட சம்மேரியை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 4ஐயுமே வந்து நான் எழுதியிருக்கேன் டேபிள் ஃபார்மேட்டில். ஸோ இந்த டைப் ஆஃப் டென்ஸு இது வந்து அதோட எக்ஸாம்பிள், இது வந்து அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த டென்ஸை வந்து நம்ம ஆரம்பத்தில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அடுத்தடுத்த டென்ஸ் பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா டைப் ஆஃப் டென்ஸையுமே வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணி படித்தோம்னா அது நம்மளோட மைண்டில் ஈஸியாக போய் செட் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம். ஸோ பாஸ்ட் டென்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஐ குக்டு எஸ்டர்டே, இதோட ஸ்ட்ரக்சர் என்னது, சப்ஜெக்ட் பிளஸ் verb in the past form. பாஸ்ட் கண்டினியூஸ், ஸோ கண்டினியூஸாக நடந்த ஒரு விஷயம் பாஸ்ட்ல, ஸோ ஐஎன்ஜி verb ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஐ வாஸ் குக்கிங் எஸ்டர்டே, சப்ஜெக்ட் பிளஸ் வாஸ் ஆர் வேர் அண்ட் verb பிளஸ் verb in the ஐஎன்ஜி ஃபார்ம். பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஸோ இது இங்கிருந்தா கொஞ்சம் குழப்பம் ஆரம்பிக்கும். ஸோ இதோட எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ ஹேட் குக்டு எஸ்டர்டே பிஃபோர் த கெஸ்ட்ஸ் அரைவ்டு. ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம், அதுதான் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதோட ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் ஹேட் பிளஸ் B3. B3 என்ன ஆர்டர் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஸோ இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அந்த ஒரு ஐஎன்ஜி ஃபார்மேட்டில் verb விட்டு வரும், அவ்வளோதான். ஸோ நடந்துகிட்டு இருந்த ஒரு சம்பவம். I had been cooking for 2 hours before the guests arrived. இங்கே என்ன வரும், இங்கே வரும் had வரும், இங்கே had been plus ing verb வரும். ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கான்செப்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷில் ஏதாச்சும் வேறு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.